கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் ஜீவ வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஒரு புதிய நாள், புதிய காரியத்தை அன்று உங்களுக்கு செய்ய போகிறார். அதிகாலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. முதலாவது பிறந்தநாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அடுத்ததாக திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். நீங்களும் குடும்பமாய் ஆண்டவருக்கு சாட்சியாய் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாயிருந்தால் பாக்கியவானாயிருப்பாய். நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு பயப்படாமலும் கலங்காமலும் இரு. இங்கே தாவீது தன் மகன் சாலமோனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. இன்றைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் உங்களோடு பேசுகிறார். பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று உங்களோடு பேசுகிறார். ஏதாவது காரியத்தில் பயப்பட்டு இருக்கிறீங்களா? கலங்கி இருக்கிறீங்களா? குடும்பத்தில் பிரச்சனையா? தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனையா? வேலையில் பிரச்சனையா? வியாபாரத்தில் பிரச்சனையா? ஊழியத்தில் பிரச்சனையா? ஒரே குழப்பமா? என்ன செய்வதென்றே தெரியாமல் இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். பயப்படாமல் இருங்க, கலங்காமல் இருங்க. ஏன் அப்படி ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு? எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அத்தனை பிரச்சனைகளுக்கும் தேவன் உங்களுக்கு முடிவை கொண்டு வருவார். தேவன் ஒரு சமாதானத்தை கொண்டு வருவார். தேவன் அந்த காரியத்தில் ஒரு நன்மையான காரியத்தை உங்களுக்கு செய்வார். அதனால் இனி பயப்படாதீங்க, பயப்பட வேண்டாம். அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார், இன்றைக்கே செய்வார். நீங்கள் இனி பயப்பட போகிறதே இல்லை, கலங்குவதே இல்லை. பாருங்கள், சாட்சியாக வைக்க போகிறாரு. நான் இந்தந்த காரியத்திலெல்லாம் பயந்துருந்தேன், கலங்கியிருந்தேன். ஏசப்பா என்கிட்ட பேசினார், ஜீவ வார்த்தையை கேட்டேன். அந்த வார்த்தை அப்படியே என்னை திடப்படுத்திச்சு, எனக்குள்ள இந்த பயத்தை விலக்கி போட்டுச்சு, எனக்குள்ளே இருந்த கலக்கத்தை மாற்றி போட்டுச்சுன்னு நீங்கள் சாட்சி சொல்லி ஏசப்பா உயர்த்த போகிறீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. யாரெல்லாம் பயப்பட்டு கலங்கி இருக்கிறாங்களோ அவர்களோடு நீங்கள் பேசியிருக்கீங்க. இப்பொழுதே அற்புதம் நடக்கட்டும். இந்த நாள் பயத்தையும் கலக்கத்தையும் மாற்றுகிற நாள், ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிற நாள், மேன்மையை கொடுக்கிற நாள், அதிசயங்களை காணப்பண்ணுகிற நாள். நீர் அப்படி செய்துவிட்டு நன்றி. இப்பொழுது வியாதிஸ்தருக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளும் இப்போது கிரியை செய்யட்டும். இருதய பிரச்சனை, கிட்னி பிரச்சனை எல்லாம் விலகட்டும். சுகர், பிரஷர் எல்லாம் நார்மலாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். மருத்துவரால் கைவிடப்பட்ட நோயாளிகள் இப்பொழுது சுகமாக்கப்படட்டும். பிரிந்த குடும்பங்கள் இணையட்டும். வேலையில் அவர்களுக்கு வேலையை கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சொந்த வீடு அவருக்கு வீட்டை கொடுங்க. ஆண்டவரே, அது மட்டுமல்ல, எந்த சூழ்நிலை உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை சாதகமாக்குங்க. அப்படி செய்தி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.